வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னா பொட்டேட்டோ பால்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பாயில் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக வரும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அது நம்ம வடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சமாக. கூடவே பார்த்திங்கன்னா ஹீட் பண்ண ஆயில் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு மிதமான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு. இதுவும் நல்லா மொறுன்னு வரப்போகுது. ஒரு 2 செகண்டில் வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெரூன் கலராக வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அளவாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டோம்னா பார்த்தீங்கன்னா உருண்டை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸோட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.